தளத்திலே வெறுத்து தள்ளப்படுகிறீர்களோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வெறுத்து தள்ளுகிறார்களோ, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க தனிமையை நிற்கும் போது நீங்க தனி ஆள் அல்ல. உங்க கூட கண்ணுக்கு தெரியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாய், உங்களுக்கு ஆதரவாய் உங்களோட இருக்கிறார் என்கிறதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. தனியாக நிற்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வயதான ஒரு அம்மா தன்னுடைய வீட்டிலே படுத்து கிடக்கும் போது அந்த இரவில் ஒரு பெரிய நாகப்பாம்பு அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அப்போ இவர்கள் ஒரு சின்ன குடிசை வீட்டில் கிடந்து தனியாக இருக்காங்க. அப்போ இவர்களுக்கு யாருமே இல்லை. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு போய் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பை அடிக்கக்கூடிய பலன் அவங்களுக்குள்ள இல்லை. உடனே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இந்த விஷ பூச்சியை நான் எப்படி கொல்றது? அவங்க அப்படி ஜோம் பண்ணா அடுத்த சில நிமிடங்களிலே பார்ப்பீர்களே, ஆனால் அதுவே போய் தெரியாம ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள தன்னுடைய தலையை விட்டு வெளியே வர முடியாம மாட்டி அங்கேயே திரும்பி 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 தன்னுடைய சரீரத்தை அடிச்சு அப்படியே செத்து விழுந்துருச்சு. அப்பதான் அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களாமா, இந்த வீட்டில் நான் மட்டும் தனியா இல்லை, இந்த வீட்டில் ஏன் கூட தூதர்களோட கர்த்தர் இந்த வீட்டில் உலாவி கொண்டிருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தனிமையாய் உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கரத்தை பிடித்து சொல்கிறார், நீ கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த தேவையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தனிமையானவள் அல்ல, நீ தனிமையானவன் அல்ல. உன்னை தனியாக விடுவதற்கு நான் அப்படி உனக்கு செய்ய மாட்டேன், உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸோ முதல் ஆசீர்வாதம், நம்ம தனிமையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சமாவது சில காரியங்களை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா, தனியாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. அப்போ தான் நீங்கள் மனிதர்களோடு இருக்கும்போது அவர்கள் உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சி அவர்களை டிபெண்ட் பண்ணும்போது சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தூர ஒதுங்கி தான் நிற்கிறார். அதான் நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க. சில காரியங்களை நம்ம ஆட்களை வச்சு எல்லாம் செய்யவே முடியாது, ஆட்களை வச்சு பண்ணவே முடியாது. நம்ம எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா,